பிஸ்மில்லா. இது சென்னையில் இன்றைக்கி ஒரு வேலை சம்மந்தமாக காலையில் வந்தோம். வந்துட்டு அப்படியே ஒரு இடத்துல நின்றுட்டு நிற்கிறோம். இது எப்படின்னா, இந்த இடம் ஒரு திருவிழான இடமாயிடுச்சு. இது வடபழனின்னு சொல்லுவாங்க. இது வடபழனி. இது லெஃப்ட்டு போகிறது போரூர் போகுது. இதே அந்த ரைட்டில் போகுதுல, அந்த ரோடு கோடம்பாக்கம் தாம்பரம் அந்த சைடில் போகிற ரோடு, கோடம்பாக்கம் போகிற ரோடு. இதில் ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, கீழே ஒரு டிராஃபிக் போகுது. இது போரூர் போகிற ரோடுன்னு நீங்கள் போயிட்டுருக்குது. மேலே ஒரு ரோடு போகுது. அந்த ரோடு போனால் எக்மோர் அந்த சைடு போகிறது. அதுக்கு மேலே எலக்ட்ரிக் ட்ரெயின் போயிட்டுருக்குது. அதுக்கு ட்ரெயினுக்கு மேலே டாப்பில் ஒரு புதுசாக ஒன்று போடுறாங்க. அந்த ரயில்வே போகிறது எப்படின்னா, இந்த மெட்ரோ என்ன கலர் வருதுன்னு தெரில. அது கொண்டு போய் OMR ரோடு வரைக்கும் ஜங்ஷன் சேர்க்குது. இது எத்தனை வருஷமாக இந்த ப்ராஜெக்ட் நடக்குன்னு தெரில. இன்றைக்கி ஒரு நண்பர் இந்த தகவலை சொன்னதுனால அந்த தகவலை மக்களுக்காக பதிவிட்டுருக்கேன். அதில் இப்போ இந்த கட்டி முடிச்சு ஆல்ரெடி அந்த மெட்ரோ ஓடிக்கிட்டு இருக்குது. மேலே மெட்ரோ போகுது, ட்ரெயின் போகுது, எலக்ட்ரிக் ட்ரெயின் போகுது. அந்த கூண்டு இதில் அதான் அந்த இது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பில்டிங் கட்டிருக்காங்க. அது பார்க்கிங்கா இல்லை ரெசிடென்ஸா என்னன்னு தெரியல. அதே போல் இந்த சைடில் ஒன்று இருக்குது பாருங்கள். சைடில் ஒரு ரவுண்டாக கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ரயில்வே என்னென்னா ஒரு கலரு மெட்ரோ ப்ளூ ரெட்டு ஏதாச்சும் ஒன்று இருக்கும். இது இந்த பெரிய பாலத்தில் ஜாயிண்ட் ஆகுது. இந்த பெரிய பாலமும் பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டு, டாப்பஸ்ட் ஹைட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 25 அடி நீளம் ஒரு பிரிட்ஜுக்கு இடையில. அந்த 25 அடிக்கு எது ஸ்டாண்டு கிடையாது. அதுக்கு ஒரே தூணு, இந்த பில்லர் மட்டும்தான். இந்த பில்லர் அப்ராக்சிமேட்லி எத்தனை லட்சங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க, இதை கால்குலேஷன் பண்ணக்கூடியவங்க சும்மா அப்ராக்சிமேட்லி எழுதுங்க, இல்லை கமாண்டில் எழுதுங்க பார்ப்போம். இந்த இடத்துல எப்படின்னாக்கா ஒரு முக்கியமானது எல்லாம் ரெசிடென்ஸு. பாக்கி ரைட் சைடுலாம் கொஞ்சம் பூரா தான் இருக்குது. இல்லை லெஃப்ட் சைடில் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குது. இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் ரெடி ஆகிடுச்சுனாக்கா, இந்த ரயில்வே அந்த மெட்ரோவில் இறங்கி, அந்த ரயில்வே எலக்ட்ரிக் இறங்கி அப்படியே அந்த பெடஸ்ட்ரியன் வரும்னு நினைக்கிறாங்க. அந்த பெடஸ்ட்ரியன் இது உள்ள ட்ரெயினில் ஜங்ஷன் இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஜங்ஷன் கேட்டால் எய்த்தாப்பில் ஒன்று கட்டிருக்காங்க பாருங்கள், அதை காட்டுறேன். எய்த்தாப்பில் ஒன்று கட்டிருக்காங்க, அது ஒரு ஜங்ஷன், மெட்ரோக்குள்ள ஜங்ஷன் அது. அதனால் இது ப்ரொஜெக்ட் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் சொன்னார். இந்த தகவலை மக்களுடைய பார்வைக்காக வைக்கிறேன். இதில் பியூட்டி என்னன்னாக்கா, ஒரே ரோட்டில் கிட்டத்தட்ட 4 வகையாக போயிட்டு இருக்குது. கீழே ரோட்டில் காரு பைக்கு போகிறதுக்கு சென்னையில் பல பிரிவுகளாக பிரியக்கூடியது. அதில் போகிறது 2 வகையில் போகுது. இங்கே இருக்க இதில் ஒரு ரோடு போயிட்டுருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று பிரிஞ்சு இதுக்கு போகுது. என்ன டீனர் போகுது. அந்த ரோடு டீனர் போகிறது வழி இது. இவங்க அங்கே போகிறவங்க வளைஞ்சி போயிடுவாங்க. அது வல்லபழனி ஓல்டு சிட்டிக்கு போகுது. அதுலேயே மேலே போகிறது காரு பைக்கு. அது நேராக எக்மோர் இந்த சைடு போயிட்டுருக்குது. அதுக்கு மேலே டாப்பில் 3வது லைனில் போகிறது மெட்ரோ ட்ரெயின், மெட்ரோ ரயில்வே எலக்ட்ரிக்கலில் போகுது. டாப்பஸ்ட்டு போகிறது இன்னும் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகலை. ஓகே, அமீர் பாபு. ஓகே, அமீர் பாபு, வெல்கம் தம்பி. இது சின்ன ஒரு லைவ் ஃப்ரம் வடபழனிலேருந்து. ப்ராஜெக்ட் கொஞ்சம் வேகமாக தான் நடக்குது. ஆனால் எப்போ முடியும்னு சொல்ல தெரியல. வாழ்த்துக்கள். இவங்க எல்லாம் பீம் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய பீம் வச்சுருக்காங்க. அந்த சிட்டியில் ஒரு தெருவை காட்டுறேன். ஒரு தெருவு இப்படி சில தெருவுகள்லாம் ஓல்டஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் டெவலப் பண்ணணும். இந்த எய்த்தாப்பில் போகிற ரோடு இருக்குல்ல, இந்த பாலத்துக்கு அந்தனா கொஞ்சம் பூர் பொசிஷனில் இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல் வரல. ஆனால் இந்த இடத்துலலாம் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது. வாழ்த்துக்கள். இது வடபழனிலேருந்து ஒரு சின்ன லைவ். தோப்புக்காக நான் முபாரக். 10 நண்பர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் பேரை காட்டலை, பேர் தெரியல. இதில் எங்களோட வந்திருக்கக்கூடிய சகோதரர் காதர் ஹுசேன், எங்களுடைய பார்ட்னர் இருக்கார். ஃபரீத் அகமது இருக்கார். ஜாஸ்மின் சஃபீர். ஓகே, வாழ்த்துக்கள் தம்பி. ஒரு சின்ன லைவ் எங்களை இன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. பொது நலத்தோட சுயநலமும் சேர்ந்துருக்குது. வாழ்த்துக்களுடன் பார்த்தமைக்கு நன்றி. நான் முபாரக். ஓகே, வாழ்த்துக்கள், சந்தோஷம்.